வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஆல்ரெடி ஒரு 2 ஸ்ட்ராட்டஜி வந்து ரெடியாக இருந்தது, பட் அண்டர் டெஸ்டிங்கில் இருந்தது. அது இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறோம். அது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி ஃபர்ஸ்ட் கேண்டில் பிரேக் அவுட் ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி. இதனுடைய ஸ்ட்ராட்டஜி ஐடி 73347993. அடுத்தது நிஃப்டி ஃபர்ஸ்ட் கேண்டில் பிரேக் அவுட் ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி. இதனுடைய ஸ்ட்ராட்டஜி ஐடி 73348001. இந்த 2 ஸ்ட்ராட்டஜியுமே கான்செப்ட் ஒரே கான்செப்ட்ன்ற அடிப்படையில் நான் இது ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கான்செப்ட் ரெண்டுமே ஒன்று தான். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம பார்ப்போம். இந்த ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்லேயே இருக்குது. 73347993ன்றது பேங்க் நிஃப்டிக்கு, 73348001 நிஃப்டிக்கு. அதுக்கு முன்னாடி அல்கோ மைண்டை பற்றி தெளிவாக சொல்லிடுறேன். அல்கோ மைண்டுன்றது ஒரு அல்கோ பிளாட்ஃபார்ம். இதில் எங்களுடைய முக்கியமான பணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி கிரியேஷன். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணணும், நீங்கள் வந்து ஆல்ரெடி மேனுவலாக பண்ணிகிட்ருக்கீங்கன்ற போது அதை நாங்கள் உங்களுக்கு உங்களுடைய ஐடியாஸை ஸ்ட்ராட்டஜியாக வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணி தருவோம். அதை நீங்கள் எங்கள் அல்கோ பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் டெப்ளாய் பண்ணிக்கலாம். இதுதான் எங்களுடைய முக்கியமான பணிகளை தவிர, அல்கோ மைண்ட்லேருந்து நாங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள், இவ்வளோ அக்யூரசி இருக்கும், இவ்வளோ லாபம் தரும் சொல்கிறது எங்கள் வேலை இல்லை. நாங்கள் எந்த விதமான கமிட்மெண்ட்ஸ் கிடையாது எங்களுக்கு. நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் சைட்லேருந்து நாங்கள் ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி கிரியேஷன் தான். அப்படி நாங்கள் கோடிங் பண்ணி தரக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கு ஆகக்கூடிய செலவில் 50% அல்கோ மைண்ட் நாங்கள் வந்து அதில் ஷேர் பண்ணுவோம். அதனால் அது ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் இந்த மாதிரி வந்துடும். அந்த அடிப்படையில் இன்றைக்கி இந்த 2 ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி இது வந்து இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய 15 மினிட்ஸ் ஆர்டர். இது ஒரே ஒரு ஆர்டர் தான் எடுத்தது, நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு, அது தெரியும் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம பிடியில் போனீங்கன்னா இது ஆல்ரெடி வந்து 10th and 11th ஸ்ட்ராட்டஜியாக ரன் ஆகிட்டுருக்கு. இதனுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதோடைய டீட்டெயில்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போனீங்கன்னா கிளியராக தெரியுது. அது இதனுடைய கேபிட்டல் என்ன, எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளோ ஓவரால் இருக்குன்றதை இதில் நான் கொடுத்துருக்கேன். அதாவது 73348001, 73347993 இந்த 2 ஸ்ட்ராட்டஜியை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய லாஜிக் பார்க்கலாம். லாஜிக் ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஃபஸ்ட்டு கேண்டலுடைய ஹை அண்ட் லோ வந்து அல்கோ வந்து மார்க் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேண்டலுடைய ஹை, ஃபஸ்ட் கேண்டலுடைய லோ வந்து இந்த அல்கோ மார்க் பண்ணோம். மார்க் பண்ணதுக்கப்புறம் இது வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இந்த ஹை அண்ட் லோ வந்து சரிபாதியாக பிரித்து இது ஒரு மிட் லைன் மார்க் பண்ணிக்கும். ஸோ இந்த லோ கட் ஆச்சு அப்படின்னா நமக்கு டார்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இந்த மிட் லைன் தான் ஸ்டாப் லாஸ். மிட் லைன்றது என்ன, ஃபஸ்ட்டு கேண்டலுடைய ஹை அண்ட் லோ டிவைடட் பை 2. இதை சரிபாதியாக பிரிக்கும் போது என்ன வேல்யூ வருதோ அதுதான் ஸ்டாப் லாஸ். இப்போ லோ கட் ஆகும்போது புட் ஆப்ஷன் பை ஆகும், இந்த மிட் லைன் ஸ்டாப் லாஸ். டார்கெட் வந்து இந்த ஸ்டாப் லாஸ் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கோ அது இன்ட்டு 2 டைம்ஸ், அந்த பாயிண்ட்ஸ் இன்ட்டு 2 டைம்ஸ், அதாவது 1:2 ரேஷியோ. ஸ்டாப் லாஸ் 1 மடங்குனா டார்கெட் 2 மடங்கு இருக்கும். இதுதான் இந்த கான்செப்ட். இது வந்து மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் எதுவும் ஆகாது. டைரெக்டாக என்ன குவான்டிட்டி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த குவான்டிட்டி மட்டும்தான் எடுக்கும். இது 1:2 எடுத்துகிட்டே இருக்கும். இது ஏதாவது ஒரு சைடு, இதோடைய லாஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஏதாவது ஒரு சைட் கண்டிப்பாக போயாகணும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம். ஸோ அந்த லாஜிக் அடிப்படையில் இது ஒர்க் ஆகுது. ஸோ மார்க்கெட் என்ட்ரி கொடுக்குது, என்ட்ரி கொடுத்த உடனே மிட் பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், அந்த ஸ்டாப் லாஸ்க்கு என்ட்ரிக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கோ 30 × 2 டைம்ஸ் வந்து நமக்கு டார்கெட். இவ்வளோ தான் இந்த கான்செப்ட்டு. இதே தான் நிஃப்டிக்கும் சரி பேங்க் நிஃப்டிக்கும் சரி, இதே அடிப்படையில் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யுது. இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாக்டாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு கேண்டில் இந்த ரெட் கேண்டலுடைய லோ மார்க் பண்ணுறோம், ஹையும் மார்க் பண்ணுறோம், ரெண்டுமே மார்க் பண்ணிட்டோம். இது ரெண்டுத்துக்கும் ஒரு மிட் பாயிண்ட் லைன் நம்ம வந்து மார்க் பண்ணி வைக்கிறோம். இப்போ நம்மளுடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோ என்ட்ரி கொடுக்குது, என்ட்ரி கொடுத்து 1:2 வந்துச்சுன்னா கட் ஆகிடும். இங்கே 1:2 வராத பட்சத்தில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு, திரும்ப என்ட்ரி கொடுக்குது, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. மூணாவது முறை டைரெக்டாக என்ட்ரி கொடுத்து டைரெக்டாக 1:2 போயிருக்கு. இது வந்து ஆல்ரெடி ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் இப்போது பிடியில் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதன் அடிப்படையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இத்தனை கால் எடுத்து நெட்டு வந்து 820 மைனஸில் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டிலும். இது உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்குது இதோடைய பர்ஃபார்மன்ஸ். நான் பார்க்கும்போது
பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு 42 டேஸாக உள்ள ரன் ஆகிட்டு இருக்கு. 28 டேஸ் ப்ராஃபிட் இருக்குது, ஒரு 12 டேஸ் மைனஸ் கொடுத்துருக்கு. மேக்ஸிமம் வின்னிங் ஸ்டிக் 6, லூசிங் ஸ்டிக் 2, ஆவரேஜாக 5 to 6%. லாஸ்ட் மந்த் 58% வந்திருக்கு. அதுக்கு முன் மந்த் 17%. இந்த மந்த் 3000 கிட்ட போயிட்டுருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டிலும். அதே போல் இதே ஸ்ட்ராட்டஜி நிஃப்டிலையும் ரன் ஆகிட்டுருக்கு. அதனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நமக்கு ஓவரால் 50,000 கேபிட்டல் இதுக்கு ரெக்வயர்ட் தேவைப்படுது. 42 டேஸ் ட்ரேடிங் ஆகிருக்கு, 22 டேஸ் வின் ஆகிருக்கு, 19 டேஸ் லாஸ் ஆகிருக்கு, 4 வின்னிங் ஸ்டிக்கு, 5 லூசிங் ஸ்டிக்கு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மந்த்து 14,000 ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு ஆவரேஜாக. லாஸ்ட் மந்த் 16,000. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான், ஏன்னா இதில் சில ஸ்லிப்பேஜஸ் இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் ஐடியாக்காக தான். நம்ம அல்கோ மைண்ட்லேருந்து இது இப்படி வரும்ன்றதெல்லாம் நமக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் கிடையாது. பாஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃப்யூச்சரில் வந்து ரெப்ளிகேட் ஆகணுன்ற கட்டாயமும் கிடையாது. ஜஸ்ட் இந்த லாஜிக்கை புரிய வைக்கிறதுக்காக தான் இப்போ நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். நாளை வந்து அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.